பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளியில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. நான் கர்த்தருக்குள்ளாக என்னுடைய ஜீவனத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அநேக நேரத்துல சாப்பாட்டு மேல எனக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை. நான் அநேக நேரத்துல டெம்ட் ஆகி அநேக உணவுகளை புசித்து என் கண்ட்ரோல் அது அநேக நேரத்துல தேவ சமூகத்துக்கு என்ன போகாதபடி செய்யுதுன்னு சொல்லிக்கொண்டு பார்த்தேன். நல்லா கவனிங்க. இங்க ஒரு வசனத்தை உங்க முன்னாடி காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். மோசே கிட்ட ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்க கேக்குறாங்க, எங்களுக்கு காடை வேணும், அது வேணும், இது வேணும்னு சாப்பிடுறதுக்கு, புசிக்கிறதுக்கு, இறைச்சி. அப்ப இங்க என்ன நடக்குது? தேவன் காடைகளை வர வைக்கிறாரு. இது எங்க இருக்குதுன்னா 11ஆம் அதிகாரம். நீங்க முழுதுமே வாசித்து பாருங்க. குறிப்பா சொல்லணும்னா 34. ஓகேயா? சித்த அந்த ஜனங்கள் அநேக பேரை அங்க அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லுது. என்ன நடக்குதுன்னா, அளவுக்கு மீறி அந்த காடைகளை கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி அப்படியே எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தியாகாத அளவுக்கு மேலும் 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 மேலும்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வாழுகிற வாழ்க்கையில உணவுங்கிறது அதிகமாய் நமக்கு ஏசப்பாக்கு அப்புறம் உணவுங்கிறது தேவைதான். ஆனா அந்த உணவுங்கிறது நம்மளை மீறி நம்மளை ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு எடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. உணவை நம்ம கர்த்தருக்குள்ள கண்ட்ரோல் பண்ணணும். உணவு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இயேசுப்பா கூட ஒரு இடத்துல சொல்றாரு, பிதாவின் சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனமா இருக்குதுன்னு. எந்த அளவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட லைன் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்.